நேத்து அரசு பணிக்கான ஆணை வழங்குறதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கரூர் போயிருந்தார் இல்லையா? அப்போ திடீர்னு ஒடு 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 வராமரு வேட்டக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை வந்து பாடி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. அதாவது கரூர் ஓனர் வந்துட்டு எங்கேயோ ஓடி போய் தலைமறைவாயிட்டாரு, இன்னொருத்தர் வந்துட்டு சிங்கப்பூர்ல சிகிச்சையில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆனா இதுக்கு வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னம்னா, என்னதான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு தலைமறைவா இருக்காருன்னு சொன்னாலுமே கூட அவரோட எக்ஸ் தளத்துல வந்து என்ன பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னம்னா, கடந்த செப்டம்பர்ல கரூர் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட என் கரூர் மக்களுக்காக களத்துல இறங்கி உதவி செஞ்சது யாரு, அதே மாதிரி நைட்டும் பகலும் பார்க்காம கரூர் மக்களுக்காக முன்னு நின்று உதவுனது யாரு, அப்படிலாம் மக்கள் வந்து மயங்கி கீழே விழுந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் கூட வெறும் வாட்டர் பாட்டிலை தூக்கி போட்டுட்டு ஆம்புலன்ஸை வர சொல்லிட்டு மறுபடியும் அவரோட பேச்சை கண்டினியூ பண்ணது யாரு, இதுக்கு அப்புறம் கூட திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் வந்துட்டு இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியும் கூட அவங்களுக்கு பதில் சொல்லாம தனி விமானம் பிடிச்சி ஓடுனது யாரு, அதனால வந்துட்டு ஒடு 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 அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களும் பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் எல்லாருமே அவங்கவுங்க சூழ்நிலைக்காக ஓடிட்டு இருக்காங்க. பாதிக்கப்படுறது என்னமோ மக்கள் தான்.